ஐபால்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கடந்த பல எபிசோட்ஸா கிரகங்களே கோவில்களை அப்படின்ற தலைப்பின் கீழே நிறைய வீடியோக்களை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு அதி முக்கியமான ஒரு கோவில், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கோவில். இந்த கோவில் மட்டும் கிடையாது, அந்த ஊரே ஒரு மகிமை வாய்ந்தது தான். உங்க எல்லாருக்கும் தெரியும், நினைத்தாலே முக்தி தரும் ஸ்தலம் தான் அந்த ஸ்தலம். நினைத்த மாத்திரத்திலேயே முக்தி தருமா அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்தலம் தான் திருவண்ணாமலை தான். அது இந்த திருவண்ணாமலையை பற்றி அந்த காலத்துல இந்த மீடியாக்கள்லாம் இல்லாத காலத்திலேயோ தொலைத்தொடர்புகளோ போஸ்டலோ பெருசா இல்லாத காலத்துல கூட இமயமலையில வாழ்ந்த பல சித்தர்களும் பல ஞானிகளும் திருவண்ணாமலையில இருக்கிற இந்த ஸ்தலத்தை பத்தி ஸ்லாகிச்சு சொல்லியிருக்கிறாங்க. வடநாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆட்களுக்கெல்லாம் திருவண்ணாமலைக்கு வந்துட்டு போகணுன்றதே ஒரு மிகப்பெரிய கனவா இருந்திருக்கு. நம்ம எப்படி இங்கிருந்து காசியை நோக்கி படையெடுத்து போறோமோ, கைலாயத்தை நோக்கி படையெடுத்து போறோமோ, காசியிலேயோ கைலாயத்திலேயோ இருக்கக்கூடிய மகா சித்தர்களுக்கெல்லாம் இங்க வந்து படையெடுத்து வந்து இந்த ஸ்தலத்தை தரிசிக்கணும்ன்றது மிகப்பெரிய ஒரு ஆவலா இருந்திருக்கு. இந்த ஸ்தலத்துக்கே ஒரு மகிமை உண்டு. அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிர்களுமே அது ஒரு வித்தியாசமா தான் தோணும். நான் அந்த ஊர்ல ஒரு வருடம் வசிச்சுட்டு இருந்தேன். 2008 வருடத்துல இருந்து 2010 துவக்கம் வரைக்கும் நான் திருவண்ணாமலையில தான் வசித்தேன். என்னுடைய பணி நிமித்தமா அங்க இருந்தேன். இந்த நேரத்துல எனக்கு அந்த கோவிலை பத்தியோ அந்த ஸ்தலத்தை பத்தியோ ரொம்ப பெரிய நாலேஜ் எல்லாம் இல்லை. நான் என் தொழிலை ரொம்ப சின்சியரா பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த ஊர்ல இருக்கிறவங்க சொல்லதான் எனக்கும் அந்த ஊரை பத்தியும் அந்த ஸ்தலத்தை பத்தியும் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சது. அப்போ நாங்க போய் குடியேறின புதுசு என்னுடைய கட்டில நான் ஒரு திசையை நோக்கி போட்டு நான் படுத்து தூங்கிட்டு இருக்கிறேன். அப்போ எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க தற்செயல எங்க வீட்டுக்கு வந்தவங்க நான் அந்த ரூம்ல படுத்திருக்கிறத பார்த்துட்டாங்க. உடனே எங்க வீட்டுல அவங்க கூப்பிட்டு சொல்றாங்க, இவங்க மலையை நோக்கி காலை நீட்டி படுத்திருக்கிறாரு, அது சிவன், நம்ம ஊர்ல யாருமே அப்படி செய்ய மாட்டோம், அதனால நீங்க எதிர் திசையில போட்டு படுத்துக்கங்க அப்படின்னாங்க. எங்களுக்கு அப்பதான் உரைச்சது, நாங்க படுத்திருக்க திசை எங்களுடைய பாதம் வந்து மலையை நோக்கி இருக்கும். ஒரு தவறு செஞ்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே நாங்க கட்டில திருப்பி போட்டு இந்த பக்கமா நாங்க தலை வச்சு படுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, அந்த ஊர் மக்கள் நிறைய பேர் செருப்பு அணிகிறது இல்லைன்றது எனக்கு தெரியும். அந்த ஊர்ல அப்போ ஒரு சேர்மன் இருந்தாரு. அந்த சேர்மன் கூட காலில் செருப்பு அணிகிற பழக்கம் வச்சுக்கிறதே இல்லை. என்ன காரணம்னா, இந்த ஸ்தலம் வந்து அவ்வளோ ஒரு மகிமை வாய்ந்தது. இந்த ஸ்தலத்துல செருப்போட நான் மிதிக்க கூடாது, எப்பவுமே என்னுடைய பாதம் இந்த புண்ணிய பூமியில படிஞ்ச மாதிரி இருக்கணும் அப்படின்ற தகவலை எங்களுக்கு சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஆக ஒரு ஸ்தலத்துக்கு இவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்க, நம்ம வந்து என்ன இந்த ஸ்தலத்துல அப்படின்னு இந்த கோவிலை பத்தி தேடி 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 நான் படிக்க ஆரம்பிச்சேன். அந்த காலத்துல எனக்கு ஜோதிடம் தெரியும்னா கூட கிரகங்களாக கோவில்களை பார்க்குற சக்தியோ திறமையோ அந்த காலத்துல எனக்கு இல்லை. அதனால நான் இந்த கோவிலை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். எப்படியாவது இந்த கோவிலை பத்தி நம்ம நிறைய தகவல்களை திரட்டணும் அப்படின்னு நானும் ரொம்ப ஆவலா இருந்தேன். இப்போ அந்த ஊர்ல டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஒருத்தர் இருந்தார். அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் என்ன பண்ணாருன்னா, மலை ஏறி போய் சில விஷயங்கள்லாம் ஆய்வு பண்றதுக்காக போயிட்டு வந்தார். அதை அடுத்த நாள் பேப்பர்ல படிச்சு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அதுல என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, ஒரு சிறுவன் ஒருவன், அவன் தான் ஆடு மேய்க்கிறதுக்காக மலையில எல்லா இடத்துக்கும் போவான் வருவான், அவனுக்கு தான் அந்த ரூட் எல்லாம் நிறைய தெரியும். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அந்த பையனை கூட்டிக்கிட்டு அவரை பாதை காமிச்சு கலெக்டரை கூட்டிட்டு போய் மேலே வரைக்கும் காட்டிட்டு வர்ற வேலையை அந்த பையன் செஞ்சதாக போட்டிருந்தாங்க. இதுல ஒரு கூடுதல் தகவலையும் பத்திரிகையில படித்தேன். என்ன அப்படின்னா, வெளிநாட்டவர்கள் யாராவது இருந்தாலோ இல்லை ஆன்மீக பயணம் தேடி வந்தாங்க அப்படின்னாலோ அவங்களையும் மலைக்கு அழைச்சி கொண்டு போய் சில குகைகளை அங்க வாழக்கூடிய சித்தர்களை எல்லாம் காட்டிட்டு வர்றாரு அந்த பையன் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலும் அதுல இருந்தது. எனக்கு ஒரே ஆர்வமாகி போச்சு, எப்படியாவது அந்த பையனை பார்க்கணும் அப்படின்னு விசாரிக்கிறேன். ஒரே ஊர்ல தான் இருக்கிறோம், ஆனாலும் ஒரு மாதம் ஆகி என்னால் அந்த பையனை கண்டுபிடிக்க முடியல. அப்போ அந்த ஊரில் எனக்கு பழக்க வழக்கமும் ரொம்ப கம்மி. அப்புறம் வேற யாரோ ஒரு நபர் எனக்கு உதவி செஞ்சாங்க. உதவி செஞ்சு அந்த பையனை பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுத்தாங்க. அந்த பையனை பார்த்தா அவர் ரொம்ப சின்ன பையனும் இல்லை, ரொம்ப பெரிய ஆளும் இல்லை, ஒரு 16-17 வயசு பையன்தான் அவர். அவர்கிட்ட நான் கேட்குறேன், நீங்கள் என்ன கூட்டு போவீங்களா அப்படின்னு கேட்டேன். அவர், உங்களால் மேலே வரைக்கும் வர முடியாது, ஆனால் பக்கத்தில் ஒரு குகை இருக்குது, அந்த குகை வரைக்கும் நான் உங்களை அழைச்சிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த குகையை பார்த்த மாதிரி ஆச்சு, இந்த மலையில் நம்ம ஏறின மாதிரி ஆச்சு
அப்படின்றதுனால அந்த பையன்கிட்ட நான் மேற்கொண்டு பேச்சு கொடுக்கும் பொழுது அந்த பையன் சொன்னார், அந்த குகையில் ஒரு அதிசயம் நடந்ததுங்க அப்படின்னாரு என்கிட்ட. என்ன அதிசயம்னு கேட்டேன். இவர் ஏதோ ஆடு மேய்க்கிறதுக்கோ எதுக்கோ மலைக்கு போய் பாதி தூரம் அங்கங்கே அலைஞ்சிட்டாரு. அன்னைக்குன்னு பார்த்து இவர் கொண்டு போன தண்ணி எங்கேயோ மிஸ் பண்ணிட்டாரோ இல்லை கொண்டு போகலையோ, தண்ணி இல்லாமல் ரொம்ப தாகமாக இருந்திருக்கு. அப்போ இந்த குகை கிட்ட அவர் உட்கார்ந்துருந்துருக்காரு. அப்போ அந்த குகை முட்டு சந்து மாதிரி, அதுக்கப்புறம் உள்ளே போகிறதுக்கு இடம் இல்லை, ஒரு சின்ன குகை. அந்த குகையில் ஒரு சாமியார் உட்காந்துருந்துருக்கிறாரு. அவர் போய் இவர் பக்கத்தில் நிழலுக்காக கொஞ்சம் அந்த குகையை ஒட்டி போய் உட்காரவும் அவர் பேச்சு கொடுத்துருக்காரு. என்ன தண்ணி வேணுமான்னு கேட்டுக்கிறாரு. ஆமாம், தண்ணி தாகமாக இருக்குதா அப்படின்னு கேட்டால் அந்த இடத்துல ஒரு மண் கலையத்தில் தண்ணி இருந்திருக்கு. அந்த தண்ணியை இவருக்கு குடிக்க கொடுத்துருக்காரு. இவர் வாங்கி தண்ணீரை குடிச்சிட்டு திரும்பி பார்த்தா அந்த சாமியாரே அங்கே காணாமா, அந்த மண் குடுவையும் அங்கே காணாமா. இந்த பையன் என்கிட்ட சொன்னார், உண்மையிலேயே அங்கே காணா போயிட்டாருங்க, ஒரே நிமிஷம் தாங்க ஆச்சு, ஆனால் அந்த இடத்துல அங்கே இருந்த ஆளை காணோம், தண்ணி குடிச்சிட்டேன், ஆனால் யார் கொடுத்தான்னு எனக்கு தெரியல அப்படின்னா எனக்கு அந்த குகையை பார்க்கணுன்னு இன்னும் பெரிய கியூரியாசிட்டி ஆகிப்போச்சு. அப்போது அவரை பார்க்குறதுக்கு ஒரு நாள் குறிச்சிட்டோம். ஒரு நாள் குறிச்சிட்டு எனக்கு துணைக்கு ஒரு நண்பரை கூட்டிகிட்டு போயிட்டோம். நம்மளால் மலை ஏறி பழக்கம் இல்லைல்ல, ஏதாவது உடம்பு முடியலன்னா துணைக்கு ஒரு ஆள் வேணுமே. அதுக்காக இன்னொரு நண்பரையும் ஒருத்தர் அழைச்சிக்கிட்டு நான் அந்த பையனை அழைச்சிக்கிட்டு போகிறோம். போகிற வழியில் எனக்கு ஆர்வம் என்னன்னா, ஏதாவது சாமியார் கண்ணில் தட்டுப்படுவாங்களா, நமக்கு ஏதாவது ஒரு வித்தியாசமான அனுபவம் கிடைக்குமா அப்படின்னு நினச்சிட்டு போகிறோம். கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்து வரைக்கும், அதாவது அந்த குகை வரைக்கும் நாங்கள் போயிட்டோம். போய் இந்த இடத்துல தான் அந்த சாமியார் இருந்தாரா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அந்த பையன் இன்னும் சில கதைகள்லாம் சொன்னார். அங்கே நடந்த அதிசயங்களையும் மற்ற சில சம்பவங்களை பற்றியும் சொன்னார். அப்போ இன்னொரு விஷயத்தையும் அவர் பகிர்ந்துக்கிட்டார். ஒரு தடவை ஒரு வெள்ளைக்காரர் ஒருத்தரை அந்த மலைக்கு அழைச்சிட்டு போயிருக்கிறார். இந்த வெள்ளைக்காரர் அந்த மலையில் போய் சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ சில சித்தர்கள் அவங்க சந்தித்த மாதிரியும், அந்த சித்தர்கள் இவரை பார்த்த உடனே நீ எங்கேயும் போக வேண்டாம், இங்கே இருன்னு சொல்லிட்டதுனால இவர் கொண்டு வந்த பை எல்லாத்தையும் இந்த சிறுவன்ட்டியை கொடுத்து, இதை எடுத்து நீ கீழே போ, நான் இனிமேல் நான் வரப்போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். இந்த பையன் முன்னாடியே அந்த வெள்ளைக்காரரை அவங்க தொட்டிருக்கிறாங்க. தொட்ட மாத்திரத்திலேயே அவர் அந்த இடத்துலையே அவர் அந்த பையெல்லாம் கலட்டி இவங்க கையில் கொடுத்துட்டு, நீ போ, என்னுடைய இருப்பிடம் இனிமேல் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேயே இருந்துட்டாருங்க. அதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு தடவை மலை ஏறும்போதும் அங்கே சித்தர்கள் கூட அவர் இருக்கிறாரான்னு பார்ப்பேன். ஆனால் அவங்க அதுக்கப்புறம் அந்த வெள்ளைக்காரர் என் கண்ணில் படலை, அந்த சாமியார்களும் பெரும்பாலும் படமாட்டாங்க, என்னைக்காவது நான் பார்ப்பேன் அப்படின்னு இருக்கிறாங்க. எனக்கு இது போல மனிதர்கள்லாம் உலகத்தில் உண்டா? அந்த சித்தர்களின் விரல் நம்ம உடம்புல பட்ட மாத்திரத்திலேயே ஒரு மனிதனுடைய மனம் மாறுமா? அது தன்னுடைய எல்லா வேலைகளையும் விட்டுட்டு அந்த மலையிலேயே ஐக்கியமானவங்கெல்லாம் இருக்கிறாங்களா அப்படின்றதெல்லாம் எனக்கு பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. இந்த விஷயம் நடந்தது. அந்த நேரத்தில் ஏதாவது அதிசயம் நடக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதிசயத்துக்கு ஒன்றும் வழி இல்லை. இறங்கி வரும்போது இறங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டேன். அப்போ அந்த பையன் ஒரு சின்ன ஒரு கம்பை எனக்கு எடுத்து கொடுத்து, அந்த கம்பை ஊனிட்டு நீங்கள் இறங்கி வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். நானும் மெதுவாக அந்த கம்பை ஊனிக்கிட்டே இறங்கி வரேன். என்னை கூட்டிகிட்டு வந்த அந்த சின்ன பையனும் என்னுடைய நண்பரும் எனக்கு முன்னாடி இறங்கிட்டாங்க. எனக்கு முன்னாடினா ஒரு 20 அடி முன்னாடி இறங்கிட்டாங்க. பார்த்து வாங்கங்கிறாங்க. நான் அந்த கம்பை ஊனிட்டு மெதுவாக வரும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த மலையில் ஒரு நாய் இருந்தது. அந்த நாய் பார்த்தீங்கன்னா என் கூடையே அதுவும் சேர்ந்து இறங்க ஆரம்பிச்சிருச்சு. நான் மெதுவாக 2 அடி வச்சேன்னா அதுவும் 2 அடி வருது, நான் நின்னேன்னா அதுவும் நிற்கிது, ஆஸ்வாசப்படுது. இப்படியே கீழே வரைக்கும் அந்த நாய் இறங்கி வந்தது. ஒருவேளை இது அதிசயமா என்னன்னா எனக்கு தெரியாது. ஆனால் அந்த இடத்துல அந்த நாய் எப்படி வந்ததுன்றது எனக்கு ஒரு ஆச்சரியம். இது போல நிறைய சம்பவங்கள் நடக்கும். இப்போ தற்சமயத்தில் நான் ஒரு முறை கந்தாசிரமம் போயிட்டு வந்தேன். கந்தாசிரமம் போய் அந்த கந்தாசிரமம் பக்கத்தில் ஒரு வில்வ மரம் இருக்கும். அந்த வில்வ மரம் அடியில் ஒரு பாறை இருக்கும். அந்த பாறையில் உட்காந்து தியானம் பண்ணிட்டு வந்தாலே போதுமான அளவுக்கு உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் புலப்படும். அந்த இடம் நான் பார்த்து வச்சிருக்கிற இடம். நான் 2-3 தடவை அந்த இடத்துக்கு போய் உட்காந்துருந்தேன். உட்காந்துருக்கும் பொழுதெல்லாம் பக்கத்தில் ஏதாவது ஒரு மிருகம் உட்காரும். அதாவது ஒரு நாய் வரும், சில நேரம் குரங்கு வரும். இது போல் ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு விலங்கு நான் அங்கே உட்காந்துருக்க நேரம் பக்கத்தில் அந்த இடத்துல நிச்சயம் நிற்கும். எனக்கு அது ஏதோ அந்த ஸ்தலத்துக்கும் எனக்கும் ஒரு கனெக்டிவிட்டி உருவான மாதிரியே ஆகும். சமீபத்தில் ஒரு காரியம் நிறைவேறணுன்றதுக்காக அந்த ஸ்தலத்துக்கு என் குடும்பத்தோடு போயிருந்தேன். அப்போது என்னுடைய சகோதரர் குடும்பமும் அந்த கோவிலுக்கு வர்றாங்க. கோவில் பக்கத்தில் தான் நாங்கள் நின்று வெயிட் பண்ணுறோம். அந்த கோவிலில் வச்சு ஒரு பெண் பார்க்கும் படலம் நடைபெற போகுது. அதுக்காக நாங்கள் போகிறோம்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துக்கு நாங்கள் கொஞ்சம் முன்னாடியே போயிட்டோம்.
போய் வடக்கு கோபுரத்துக்கிட்ட காரை நிறுத்திட்டு காரிலே உட்காந்துருக்குறோம் எங்கள் சகோதரர் குடும்பமெல்லாம் வந்து சேர்றதுக்காக. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரக்கணக்கான பறவை, அது எதுக்காக தான் அந்த கோபுரத்தை சுற்றுதுன்னே எனக்கு தெரியல. அது பாட்டுக்கு கடமையாக சுற்றிக்கிட்டே இருக்கு. நாங்கள் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் அங்கே காத்திருக்கிறோம். அந்த அரை மணி நேரமும் அது இடமிருந்து வளமாக அந்த ஆயிரக்கணக்கான பறவைகளும் அந்த கோபுரத்தை சுற்றிக்கிட்டே இருக்கு. அது ஆச்சரியத்தோட நாங்கள் வீடியோ கூட எடுத்தோம். அந்த விஷயமே எங்களுக்கு நாங்கள் போன விஷயம் ஜெயம் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு உணர்த்திருச்சு. இந்த இடம் நமக்கு ஏதோ சொல்ல வருது. அப்போ இடமிருந்து வளமாக இந்த பறவைகள் சுற்றுறது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை உண்டு பண்ணுச்சு. இந்த வந்த விஷயங்கள் நிச்சயம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும்னு நினச்சோம். அதே போல் நாங்கள் போன காரியமும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது. எனக்கு இன்னைய வரைக்கும் இந்த சம்பவங்களையும் மறக்க முடியாது. இதுபோல் நான் ஏற்கனவே நடுராத்திரி ஒரு சித்தர் போன கதையும் பழைய வீடியோவில் சொல்லியிருந்தேன். இருந்தாலும் அதை நினைவூட்டல் பண்ணுறேன். நாங்கள் ராத்திரியில் தான் அந்த ஊரில் பணி செய்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதி கிடைக்கும். அப்போ கோவில் அருகாமையில் வேலை செய்கிறதுனால இரவு நேரத்தில் எனக்கு வேலை செய்கிறதுக்கு பர்மிஷன் கிடைச்சிருக்கு. கோவிலோட ஈசானிய மூலை பக்கத்தில் வடக்கு கோபுரம் நோக்கி இந்த இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அங்கே மலையிலேருந்து ஒரு சாமியார் ஒருத்தர் இறங்கி நேரடியாக அந்த கோவிலை நோக்கி நடந்து வந்தார். அவர் ஒரு நிர்வாண குலத்தில் இருந்த ஒரு சாமியார். நாங்கள் அவர் சாமியார்னு எங்களுக்கு தெரியாது, சித்தர்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் அங்கே இருந்த மக்கள் எல்லாம் அந்நேரத்துக்கு இருந்தவங்க, கடையை சாத்திக்கிட்டு இருந்தவங்க, மற்றவர்கள்லாம் ஓடி போய் அவர் காலில் விழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் பதறிக்கிட்டு அவர் பாட்டுக்கு பின்னாடி ஓடி அவர் பாட்டுக்கு மலைக்கு ஏறிட்டார். நாங்களும் பின் தொடர்ந்து கொஞ்சம் தூரம் போனோம். அதுக்கப்புறம் விட்டுட்டோம். அப்புறம் எங்களுடைய பணி நடுராத்திரி வரைக்கும் நடந்துட்டு இருக்கும்போது மீண்டும் அவர் வந்தார். அப்போ யாருமே இல்லை, நாங்கள் தான் இருந்தோம். நான் இன்னும் ஒரு 2-3 பேர் இருந்தோம், அவ்வளோதான். இவங்கெல்லாம் போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க முயற்சி பண்ணோம். ஆனால் அவர் எங்களை கவனிக்கவே இல்லை. அவர் பாட்டு ஏகாந்தமாக அந்த கோபுரத்தை பார்த்து நின்றுட்டு இருந்தார். இந்த ஊரில் அதிசயமான மனிதர்கள், சித்தர்கள் எல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக போயிட்டு இருப்பாங்க, வந்துட்டு இருப்பாங்க. நாங்களுமே அந்த ஊரில் வசித்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சில அதிசய காட்சிகள்லாம் தெரியும். இன்னைக்கும் அந்த ஊர் ஜனங்கள்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க இது போல 100கணக்கில் பார்த்த அனுபவம் இருக்கும். நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு பார்க்கலாம். சமயத்தில் அண்ணாமலையார் மலை இருக்கு இல்லையா, அண்ணாமலையார் மேலே தொப்பி வச்ச மாதிரி மேகம் மூடி இருக்கும். மிகச்சரியாக தொப்பி வச்ச மாதிரி மூடி இருக்கும். ஒரு சில நேரம் அந்த அண்ணாமலையாரோட உச்சி தெரியும், நடுவில் ஒரு தலப்பா கட்டின மாதிரி ஒரு வளையமாக மேகம் கூடியிருக்கும். முழு மலைக்கும் ஒரு மேகம் கூட்டம் வளையம் போட்டிருக்கும். இது அந்த காலத்தில் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். ஆனால் அது காலப்போக்கில் சேமித்து வைக்காமல் விட்டுட்டோம். இன்னைக்கும் அது போல ஃபோட்டோ எடுத்த நபர்கள் அந்த ஊரில் இருக்கிறாங்க. அந்த ஊரில் இந்த காட்சிகளெல்லாம் சர்வசாதாரணமாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இது ஸ்தலம் அதிசயமிக்கதா, இறைவன் அதிசயமிக்கவரா அப்படின்றதெல்லாம் பிரித்து பார்க்க முடியாது. இரண்டார கலந்தவங்க தான். இந்த ஊருக்கு யார் யாரெல்லாம் போகலாம் அப்படின்றது ஒன்று இருக்குது. கிரக ரீதியாக யார் யாரெல்லாம் போகலாம், எல்லாருமே போகலான்றது பொது விதி. நிச்சயம் அந்த ஸ்தலம் யாருக்கு என்ன வேணுமோ அது கேட்டதை கொடுத்துரும். இப்போ உங்களுக்கு செல்வம் வேணுமா, செல்வம் கொடுத்துரும். உறவுகள் வேணுமா, உறவுகளை கொடுக்கும். வேற என்ன வேணும் உங்களுக்கு, வழக்கு வெற்றி பெறணுமா, வெற்றியை கொடுத்துரும். உங்களுக்கு உங்க வாழ்க்கையில என்னென்ன சம்பவங்கள், என்னென்ன விஷயங்கள் நடக்கணுமோ அனைத்தும் அந்த ஊருக்கு போய் நீங்க சும்மா உட்கார்ந்து இருந்துட்டு வந்தீங்கன்னா, அந்த மலையை ஏகாந்தமா பார்த்து ரசிச்சுட்டு வந்தீங்கனாலே போறோம். உங்களுக்கு நிச்சயம் அந்த விஷயங்கள் எல்லாம் நடைபெறதை நீங்க கண்ணால பார்க்கலாம். கிரக ரீதியாக யாரெல்லாம் அந்த கோவிலுக்கு போகலான்றதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா. லக்னத்துக்கு 11ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்க பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் திருவண்ணாமலைக்கு அவசியம் போகணும். லக்னத்திற்கு 11ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்தாலும் சரி, 11ஆம் வீட்டை செவ்வாய் எங்கிருந்து பார்த்தாலும் சரி, இவங்க திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்தாலே உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையும் முடிவு பெறும். அது மட்டும் இல்ல, மேஷ ராசியில யாருக்கெல்லாம் செவ்வாய் இருக்குதோ அவங்களும் அதே திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்தா நிச்சயம் வெற்றி பெறலாம். மேஷராசியை செவ்வாய் இருந்தா மட்டும் கிடையாது, மேஷராசியை செவ்வாய் பார்த்தாலும் கூட அந்த கோவில் உங்களுக்கு மிகச்சிறந்த கோவில், ஆகச்சிறந்த கோயில்ன்றத அடிச்சு சொல்லலாம். இந்த கிரக அமைப்பு உள்ளவங்க எல்லாம் இந்த கோவிலுக்கு போலான்னு சொன்னா கூட நவ கிரகங்களையும் ஆட்டுவிக்கிற சக்தி அந்த ஸ்தலத்துக்கு உண்டு. நான் 2008, 9, 10 அங்கே இருந்த காலத்தில் கூட்டம் அவ்வளவா அந்த ஊருக்கு வராது. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் அதிகம் இருக்கும். மற்றபடி பௌர்ணமி அப்போ ஒரு சுமாரான கூட்டம் தான் இருக்கும். பஸ் எல்லாம் உள்ளூர் வரைக்குமே வந்துட்டு போக முடியும். அப்படி இருந்த திருவண்ணாமலை இப்போ சமீபமாக போகும்பொழுது வார இறுதி நாட்கள்லையும் சனி ஞாயிறுலையும் கூட்டம் ஜாஸ்தி, மற்ற நாட்கள்லையும் கூட்டம் அதிகமாக வருது. அந்த ஊரில் இடம் வாங்குறது இன்னைக்கு சென்னையில் வாங்குற இடத்த விட ரொம்ப விலை அதிகமாகிடுச்சு.
அந்த ஸ்தலத்தோட மகிமை தெரிஞ்சு ஆந்திராவில இருந்து ஏகப்பட்ட நபர்கள் இன்னைக்கு அந்த ஊருக்கு வந்துறாங்க, தரிசனம் பெறுறாங்க, அவங்க பலனும் பெறுறாங்க. பேர்பட்ட திருவண்ணாமலை நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது நமக்கெல்லாம் பெருமை. ஆந்திராவில் திருப்பதி தேவஸ்தானம் உருவாக்கி அங்க அது தனியா ஒரு முறைப்படுத்தி பண்றது போல தமிழ்நாட்டிலையும் திருவண்ணாமலையை ஒரு அமைப்பாக உருவாக்கி இந்த கோயிலை அரசாங்கம் இன்னும் அதை மெருகேற்றுனா, அந்த கோயிலை காப்பாற்றினா மக்களுக்கு எல்லாருக்கும் பெரிய ஒரு சேவையாக இருக்கும். மக்கள் எல்லாம் காலங்காலமாக அந்த அரசாங்கத்தை காப்பாற்றுவாங்கன்றத நான் உங்களுக்கு தெரிவிச்சுட்டு மீண்டும் சில அதிசயமான கோயில்களோட அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.